வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2015 ஹிந்தியில் வெளிவந்திருக்கிற ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி தான் சுர்காப். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு தந்தி ஒன்றில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் டீசெண்டாக தான் இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட் படம் போல். ஸோ இதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் வந்து பஞ்சாபில் இருந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அந்த பிரச்சனையை தப்பிக்க இவங்களோட அம்மா இவங்கள கனடாவுக்கு அனுப்பி வைக்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ கனடாவுக்கு போக இவங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் ஒன்றும் கிடையில. அதனால் ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை பிடிச்சி இல்லீகலாக வந்து கனடாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க டைமண்ட்ஸையும் கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போனால் தான் அவங்களால வந்து கனடாக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ கனடாக்குள்ளே போயிட்ட பிறகு ஸோ இவங்க அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் மாட்டிக்கிறாங்க. எப்படி இவங்க தைரியமான ஒரு பொண்ணாக இருந்து எப்படி அங்கேருந்து தப்பிச்சு எப்படி அவங்களோட தம்பிக்கிட்ட போய் சேர்றாங்க, கனடாவில் அவங்க தம்பியை பார்த்தாங்க இல்லையான்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து ஸ்டோரி வைஸாக ஓகே தான், ஏதோ த்ரில்லிங்கான ஸ்டோரி இது மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப படம் மோசமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோலாம் இந்த படத்தை பட்ஜெட் ஒதுக்கல போல், ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் தான் இருந்துச்சு. பட் என்ன ஒரு சில இடத்துல சரி இவ எப்படி தப்பிப்பா, இவ எப்படி அவங்க இருந்த தப்பிச்சு எப்படி அவன் தம்பிக்கிட்ட போய் சேர போகிறா, எப்படி அவள் கான்டாக்ட் பண்ண போகிறா அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் இந்த படமே மொத்தமாக நகருச்சு. ஸோ பாருங்கள், மேபி படம் பிடிக்காம கூட போகலாம். ஸ்க்ரீன் பிளே ஒரு 20 மினிட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பாருங்கள். பட் ஆனால் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோடய ஆப்ஷன் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இதோட நிறைய படங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிருங்க. இதை பார்க்குறது வேஸ்ட்டு தான்.